விருச்சகம் ராசிக்கு 2026 ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த விருச்சகம் ராசிக்கு ஏற்கனவே 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மே மாதங்கள்ல எடுத்த முடிவுகளை இப்ப மாத்துவீங்க. அப்ப அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கலாம், அல்லது அவசரப்பட்டு சில டெசிஷன் எடுத்து அது ஒர்க் அவுட் ஆகாம இருந்து அதை சேஞ்ச் பண்ணி ஒரு சரியான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டம். ஸோ முடிவுகள் மாறும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடம் சுக்கரனோட வீடு. அந்த வகையில பாசிட்டிவ். நீங்க வாழ்க்கை துணிவரை நிறையவே நேசிப்பீங்க. நண்பர்களாகட்டும் எல்லாருமே நேசிக்கக்கூடியவர்கள். நல்ல மனசு, ஆனா கோபம், கொஞ்சம் டென்ஷன், வாக்குவாதங்கள் இந்த மாதிரியும் கொஞ்சம் இருக்கும். அதனால இந்த டென்ஷன் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்திடணும். குறிப்பா கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னாக பெரிய அளவுக்கு வாக்குவாதங்கள் இல்லாம ஹாப்பியாவே போகக்கூடிய காலகட்டம் தான். அதே போல இந்த செவ்வாயோட பார்வை ராசிக்கு 2ஆம் பாவகத்துக்கு விழும். 8வது பார்வை ராசிக்கு 2ஆம் பாவகத்துக்கு விழுறதுனால பணவரவு இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் ஆகும். திட்டமிட்டு செலவு பண்ணணும் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும். மற்றபடி சூரியன் 9ஆம் பாவகத்துல வரப்போகுது. 8ல இருந்து மாதத்தோட பிற்பகுதியில குருவை அஸ்தங்கப்படுத்தும். அது ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பொது பலனாக பார்க்கலாம் டீட்டெயிலா. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த விருச்சகம் ராசிக்கு சூரியன் 8ஆம் பாவகத்துல மாதத்தோட முதல் 16 நாள் இருக்கும். 8ல சூரியன் 10 குடியவன் 8ஆம் பாவகத்துல, 8 குடியவன் புதன் வக்ரம் பெற்று ஜூலை 24ஆம் தேதி வரை இருக்கும். இந்த சூரியன் 8ஆம் பாவகத்தில் இருக்கிறனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். செவ்வாயும் சூரியனும் இந்த 2ஆம் பாவகத்துக்கு பார்வை இருக்கு. அதனால வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. வார்த்தைகள்ல கவனம் செலுத்திக்கணும். கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் பிரச்சனை எதுவுமே கிடையாது. அவசரப்பட்டு மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டீங்கனாலையும் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சில பேர் அதையே பாயிண்டா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தொல்லை கொடுக்கலாம். நீங்க இதை சொன்னீங்க அதை சொன்னீங்கன்னு இந்த உறவுகளோட இன்டர்ஃபியர் இருக்கும். இந்த 8ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறது 10 குடியவன் 8ல இருக்கிறதுனால வேலை மாற்றம், இடமாற்றம் போன்றவை சிந்தனைகள் இருக்கும். சில பேருக்கு இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும். இந்த புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்குமா, அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, அல்லது டிரான்ஸ்பர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்குமான்லாம் நீங்க இந்த காலகட்டத்துல வெயிட் பண்ணக்கூடியவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில ஜூலை 17ஆம் தேதியில இருந்து இந்த சூரியன் 9ஆம் பாவகத்துக்கு வந்துடும். 9ஆம் பாவகத்துக்கு ஜூலை 18ஆம் தேதி இங்க குருவை, உச்ச குருவை அஸ்தங்கப்படுத்து. சில பேருக்கு இந்த மாதத்தோட பிற்பகுதியில நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கலாம். புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். மேலும் குருவை அஸ்தங்கப்படுத்திருக்கனால வேலையில் கூட ஒர்க் ப்ரெஷர் இல்லாம இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் நிறையவே உங்களுக்கு ஏற்கனவே நான் ஒவ்வொரு வீடியோக்குள்ளயும் சொல்லியிருக்கிறேன். விருச்சிக ராசிக்கு சக பணியாளர்களால் சில பிரச்சனை, ஒர்க் ப்ரெஷர், எதிர்ப்புகள், அண்ட அயலார்களால எதிர்ப்புகள், இந்த மாதிரி நிறையவே இருக்கும். அதெல்லாம் மேக்சிமம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது, மாறிக்கிட்டு வருது. கடந்த மாசமே சொல்லியிருந்தேன், இந்த ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் பெட்டரா இருப்பீங்கன்னு. உண்மையிலேயே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான். இந்த நேரத்துல சில எதிரிகள் தானாக விலகி போயிருப்பாங்க. உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க அவங்கள விட்டு நீங்க விலகி வந்திருப்பீங்க. மொத்தத்துல ஒரு வீடு மாற்றமோ ஒரு இடமாற்றமோ ஏற்படக்கூடிய சூழ்நிலை. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ அல்லது உங்களுக்கு பிரச்சனை கொடுத்த இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேற ப்ராஜெக்ட் சேஞ்சஸோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் தான். ஸோ அதனால வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள்லாம் மாதத்தோட பிற்பகுதியில, ஜூலை மாதத்தோட பிற்பகுதியில முழுமையாகவே நீங்கும். அதே போல உங்க கண் எதிரே உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க, உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்களுக்கெல்லாம் பாதிப்புகளை அடையக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அவர்களை ஜெயிப்பீங்க, சத்ரு ஜெயம் ஏற்படும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அண்ட அயலார்கள் உறவுகள் மத்தியில அவங்கள விட ஒரு படி நீங்க உயர்வா இருக்கிறதுனால உங்க மேல ஒரு கண்டிஸ்டி அல்லது போட்டி, பொறாமை, அதனாலதான் இந்த பிரச்சனைகள் விட்டு விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும். அதனால பெட்டர் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். மாதத்தோட பிற்பகுதியில பதவி உயர்வுக்கு எதிர்பார்க்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, அல்லது வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு, வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒர்க் பண்ற இடத்துலயும் ஒர்க் ப்ரெஷர் இல்லாம இருப்பீங்க. இந்த குரு சூரியன் இணைந்து இருந்தாவே அது சிவராஜ யோகம். அந்த வகையில மாதத்தோட பிற்பகுதியில உத்தியோகம் தொடர்பான இழுபறியெல்லாம் நீங்க மற்றவங்க வேலையை சேர்த்து நீங்க செஞ்சிருப்பீங்க. அந்த சேர்த்து செஞ்ச வேலையெல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் மதிப்பு மரியாதை இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும். இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் முதல் பகுதியில தான் நிறைய செலவுகள் வரும். பிள்ளைகள் வகையில செலவு,
அல்லது பிள்ளைகள் வகையில மன வருத்தம், அல்லது வாழ்க்கை துணை ஒரு வகையில மன வருத்தம், அதனால நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா பேசிட்டீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். அதனால முதல் 16 நாள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. வாக்குவாதம் யாருக்கிட்டையுமே செஞ்சிடாதீங்க. ஏன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களை டென்ஷன் படுத்தக்கூடிய சம்பவங்கள் வரும். குறிப்பா வாழ்க்கை துணிவர், நண்பர்கள் அல்லது பிள்ளைகள் இந்த வகையில உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துவாங்க. பட் அவங்களெல்லாம் நீங்க நேசிக்கக்கூடியவர்கள், அவங்கள அதிகமா பாசம் அவங்க மேல வச்சு அவங்க கிட்ட இருந்து அந்த பாசத்தை எதிர்பார்க்கிறவங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்க கிட்ட இருந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பொசசிவான அன்பு இந்த நேரத்துல இருக்காது. அதனால ஒரு வெறுமை, அதனால ஒரு கோபம், அதனால ஒரு விரக்தி, அந்த டென்ஷனை நீங்க வெளிக்காட்டிட்டீங்கன்னா கோபத்துல வார்த்தைகள்ல அது உங்க மேல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கோ உங்க மேல தேவையில்லாம பிரச்சனை உருவாகிறதுக்கோ காரணமாயிடும். சோ உறவுகள்ல குறிப்பா வாழ்க்கை துணை ஒரு வகையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். கணவன் மனைவி உறவு நிலை என்பது பெரிய அளவுக்கு விரிசல்லாம் வராது. சில விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். பட் அந்யோன்யம் இல்லாம கொஞ்சம் இருக்கலாம். ஒரே வீட்டுல இருந்தா கூட கொஞ்சம் அந்யோன்யம் இல்லாம இருக்கலாம். இல்லைன்னா தொழில் காரணமா கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை, நீங்க ஒரு பக்கம் வாழ்க்கை துணை ஒரு பக்கம், அல்லது நீங்க வேற ஒரு இடத்துலயும் வாழ்க்கை துணை வேற ஒரு இடத்துலயும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளயும். அதனால தாம்பத்தியத்துல மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலைகள், தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கும். அல்லது நீங்க விருப்பப்பட்டாலே அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். வாழ்க்கை துணையோடு விருப்பப்பட்டாலையும் விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். உடல்நல விஷயத்துல பெரிய அளவுக்கு துன்பம் இல்லை. 5ஆம் பாவகத்துல சனி இருந்து 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு உச்ச குருவோட பார்வை இருக்கிறதுனால உடல்நல விஷயத்துல பெரிய தொல்லைகள் இல்லை. ஆனாலும் கிரானிக்கல் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு சரியான மருத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வயதானவர்களாக இருக்கீங்க, தொடர்ந்து மருந்து சாப்பிட்டு நல்லா ஆகல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய மருத்துவமோ அல்லது மாற்று மருத்துவமோ முயற்சி பண்ணி அதன் மூலம் உடல்நல விஷயத்துல குணப்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த சனி பாத்தீங்கன்னா ஜூலை 26ஆம் தேதி வக்கரமாகுது. இந்த வக்கரத்துக்குன்னு தனியா நான் வீடியோ போடுறேன். பங்காளிகளோடு இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரும். இந்த சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதத்தோட இறுதியில ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்கும். அதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே சமயத்துல உங்களுக்கு ஏற்கனவே வழக்கு, சொத்து சம்பந்தமா அல்லது டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்கன்னாலையும் அந்த வழக்குகளில் உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவுகளோ சாதகமான தீர்ப்போ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீ வக்கரமாகும் போது வேலை விஷயத்துல கொஞ்சம் நிதானமா முடிவு எடுக்கணும். அதாவது பிரைவேட் வேலையில இருக்கிறவங்க மாறுறதுக்காக நீங்க முயற்சி பண்றீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கான்னு பாருங்க. உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க மூவ் ஆன் பண்ற மாதிரி தான் இருக்கும். வேற இடத்துக்கு மூவ் பண்ணீங்கனாலே ஒரு பாசிட்டிவான வாய்ப்பு கிடைக்கும். அதாவது வேற இடத்துல நீங்க ஈஸியா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிரும். நீங்க மூவ் பண்றது, இடமாற்றன்றது நீங்க தேடிட்டு இருந்தீங்கனாலே அது கிடைச்சிரும், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகல, இந்த வக்கர காலத்துல நீங்க இடமாற்றம் செய்யாம இருக்கணும், இருக்கிற வேலையிலேயே இருக்கிறது நல்லது. நவம்பர் மாசம் வரலும் இந்த சனி வக்கரமா இருக்கிறதுனால கோச்சாரத்துல இந்த இடைப்பட்ட காலத்துல கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் நீங்க அதை வேலை விடாம இருக்கிற இடத்துல இருக்கிறது நல்லது. அதன் பிறகு நீங்க மூவ் பண்ணலாம், அதுக்கான பிரச்சனை கிடையாது. அதுவும் பிரைவேட் வேலையில இருக்கிறவங்களுக்கு தான். அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு ஆஸ் யூஷுவலா இருக்கும். இடமாற்றம் ஆல்ரெடி இந்த மாசமே கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடமாற்றம் உங்களுக்கு மேக்சிமம் பாசிட்டிவா இருக்கும். அதே போல புதன் வக்ரம் பெற்று இருக்கு. இந்த புதன் 8 குடிவன் மற்றும் 11ஆம் அதிபதி வக்ரம் பெற்றிருக்கனால இந்த நண்பர்கள் வகையில கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. கொடுத்துட்டு கெட்ட பேர் வாங்கிக்குவீங்க, கொடுத்துட்டு போய் கேட்டீங்கன்னா உங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லலாம், அல்லது நட்பு முறியும், பகை ஏற்படும். அதனால மேக்சிமம் கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையா இருங்க, கொடுக்கறத தவிர்க்கலாம். ஒப்பந்தங்கள் போடுறதுலயும் கவனமா இருங்க. இந்த நேரத்துல வீடு விற்கிறது அல்லது சொத்து விற்கிறது அல்லது சொத்து வாங்குறது, இவற்றை கூட இதற்கு அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னா கவனமா இருக்கணும். இல்லைன்னா அக்ரிமெண்ட் போடாம இருக்கிறது நல்லது. ஜூலை 24ஆம் தேதிக்கு பிறகு போடலாம், பிரச்சனை கிடையாது. அதற்கு முன்னாடி இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. ஏற்கனவே சில முடிவுகள் எடுத்திருப்பீங்க. அதாவது ஒரு சொத்தை வாங்கலாம், அல்லது ஒரு வீட்டை விற்கலாம், அல்லது ஒரு நிலத்தை விற்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. அல்லது குடும்ப விஷயமா கூட கணவன் மனைவிக்குள் பிரச்சனையா இருக்கு, டிவோர்ஸ் போகலாம் அப்படின்ற முடிவு எடுத்திருக்கலாம். இந்த மாதிரி சில முடிவுகள் எடுத்து அந்த முடிவுகளை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அல்ல அந்த முடிவுகளை அனாலிசிஸ் பண்ணி இந்த நேரத்துல மாற்று முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே உண்டு. உங்களுடைய எண்ணங்கள்லாம் மாறும். அந்த நேரத்துல நம்ம அவசரப்பட்டு ஏதோ ஒன்று பேசிட்டோம், அவசரப்பட்டு இதை எடுத்துட்டு வந்த முடிவை இப்ப இதை பார்க்கும்போது இது கரெக்டா தோணல, அதனால நான் மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த முடிவுகளை மாற்றக்கூடிய சூழ்நிலை வரும். அதாவது சில முடிவுகள், சில திட்டங்கள், சில பிரச்சனைகளுக்கு நீங்க அனாலிசிஸ் பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷனோட ஒரு சரியான சொல்யூஷனை இந்த நேரத்துல கிடைக்கும். இந்த புதன் வக்கரமாகிறது ஒரு பாசிட்டிவ் தான். இந்த புதன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பாரு. 8ஆம் இடத்திலேயே புதன் இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு பணத்தையும் கொடுப்பாரு. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும்
ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்க விரும்பிய கோர்ஸை கூட ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சுக்கிரனை பொறுத்தவரையிலும் உங்க ராசிக்கு 10ஆம் பாவகத்திலையும் கேது 10லயும் ராகு 4ஆம் இடத்துலயும் இருக்கு. 10ஆம் பாவகத்துல கேதுவோடு இணைஞ்சிருக்கிறாரு. சோ 10ல சுக்கிரன் நிஸ்பலம். அதே போல பகை வீட்டுல சுக்கிரன் இருக்காரு. அதனால கணவன் மனைவி ஆகட்டும் அல்லது எதிர்பாலினர் உறவுலாம் அந்த நேரத்துல பெருசா மகிழ்ச்சி தராத மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காதல் இருக்கிறவர்கள் அல்லது ஏதோ ஒரு வகையில் எதிர்பாலினர் உறவில் இருப்பவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த நேரத்துல கொஞ்சம் விலகி இருக்கிறது அல்லது அவங்களோட மன வருத்தங்கள் இருக்கிறது, பெரிய அளவுக்கு அந்யோன்யம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமைகள் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அலைச்சல்கள் ஏற்படும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு கூட போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தாயாருக்கு பாதிப்பு, தாயாரை பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை, தாயாரின் உடல்நலத்துல பாதிப்பு போன்றவை ஏற்படும். இந்த மாதத்தோட பிற்பகுதியில தந்தையின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். 9ஆம் பாவகத்துல சூரியன் வரும்போது ஏறத்தாழ ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து தந்தையின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திங்க. அரசு பணியில் இருப்பவர்கள், அரசியல்ல இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட்டு சார்ந்த துறையில் இருப்பவர்கள், நிதி சார்ந்த துறையில் இருப்பவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் பணி, வக்கீல், சேல்ஸ், மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்கள், ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த ஆஸ் யூஷுவல் இன்கம் வந்துகிட்டு தான் இருக்கும். புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பும் கிடைக்கும். மாதத்தோட பிற்பகுதியில எதிர்ப்புகள், எதிரிகளுடைய ஆட்டங்கள்லாம் நிறைய குறையும். அதெல்லாம் அடக்க போறீங்க. அதுதான் இந்த மாசத்துல ஸ்பெஷலானது. இந்த இடத்துல விசாகம் 4ஆம் பாதம் இருக்கும். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். வருமானம் வந்தாலும் பற்றாக்குறையும் இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு ஏற்படும். புதிய கடன் வாங்குறதுல கவனமா இருங்க. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சில பேர் தொழில் காரணமாக கூட கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். விசாகம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு ஏற்பட்டு நீங்களாம் வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மாதத்தோட பிற்பகுதியில தொழில நீங்க அல்லது வேலையில் இருக்கீங்கன்னாக்க முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும். கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்கள் இங்க இருக்கும். இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை எதிர்த்தவர்கள், உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்களை விட்டு நீங்க விலகி இருக்க போறீங்க அல்லது அவங்க விலகி போவாங்க. 6வது நபரின் தலையீடு அல்லது 3வது நபரால் வந்த பிரச்சனைகள் நீங்கும். உங்களுக்கு கணவன் மனைவிக்குள் சில ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும், சில நேரங்களில் கருத்து வேறுபாடு இருக்கும் அல்லது தொழில் காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பிள்ளைகள் வகையில மன வருத்தம், பிள்ளைகள் வகையில செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல வாழ்க்கை துணிவர் வகையிலுமே மன வருத்தம் கொஞ்சம் இருக்கும். வாழ்க்கை துணிவரின் உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். தாயாரின் உடல்நலம் விஷயத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை வருமானம் வரும், ஆனா செலவுகள் அதிகமாக இருக்கும். முடிவுகள் எடுத்து இப்ப மாத்துவீங்க. குறிப்பா வீடு சொத்து வகையில சில முடிவுகளை மாத்துவீங்க. விற்கிறதோ அல்லது வாங்குறதோ எடுக்கக்கூடிய முடிவை இப்ப மாத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் சொத்துக்கள் வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அங்காளி பங்காளிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அனுஷம் நட்சத்திரம் 4 பாதங்கள் இங்க இருக்கு. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த மாதத்துல பதவி உயர்வோ அல்லது ஒரு நல்ல ஒரு இடமாற்றமோ ஏற்படும். எதிர்ப்புகள் அடங்கும் அல்லது எதிர்ப்புகளை ஜெயிப்பீங்க. வழக்குகளில் வெற்றி ஏற்படும். பயணங்கள் ஏற்படும். பணம் பற்றாக்குறையும் இருக்கும். கொஞ்சம் கடன் வாங்கியும் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில கருத்து வேறுபாடுகள், தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது, தொழில் காரணமாக கூட தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். ஒரே வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அந்யோன்யம் குறைவாக இருக்கும். வாக்குவாதங்கள் யார்ட்டையும் செய்யாம இருக்கணும். மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகபெருமானை வழிபாடு செய்யுங்க. பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். முடியாதவங்க அருகாமையிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் சென்று வழிபாடு செய்தீங்கன்னாவே உங்களுக்கான பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும், நல்ல முடிவுகள் கிடைக்கும், வாழ்க்கை மாறும். நன்றி, வணக்கம்.